தர்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனிதன் தன் உடலை, தன் ஆன்மாவை காற்றிலே கரைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. காற்றுல கரைச்சிக்கிறது தான். ஆனால் புளியா தண்ணியில் போட்டு இப்படின்னு அவனை புளி கரையிற மாதிரி நம்மளை உடம்பையே காணாமல் போயிடும், ஆன்மா காணாமல் போயிடும், உயிர் காணாமல் போயிடும். காற்றோட காற்று அப்படியே நம்ம மறைஞ்சிடுவோமா? இதெல்லாம் பாசிபிளா? உண்மையா? ஆமாவா? அதை பற்றி கேட்குறாங்க. பார்ப்போம் ஆமாவா இல்லையான்னு பார்த்து சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம், உண்மை. காற்றுல கரைச்சிக்க முடியும். யார்? மனிதனாகப்பட்டவன் தன் உடலை ஆகட்டும், தனது ஆன்மாவை, உயிரை அனைத்தையுமே காற்றோட காற்றை மறைஞ்சிடலாம். யாருக்கும் தெரியாமல் அப்படியே நம்ம காற்றோட காற்றை ஐக்கியமாயிடலாங்கிறது என் கான்செப்ட். என் கான்செப்டில் யாரோத்தோட கான்செப்ட். அதை நாங்கள் வந்து காப்பி அடித்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதை பற்றி பேசுவோம். மனுஷன் உடம்பு இன்னும் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த தோல், ரத்தம், மஜ்ஜை, எலும்பு, உணர்ச்சிகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? எதை பேஸ் பண்ணது தெரியுமா? பஞ்சபூதத்தை தானுங்க. திரும்ப பஞ்சபூதம்னா என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இது அஞ்சும் ஒன்றா சேர்ந்தது தான் யார்? இந்த ஜடம், இந்த ஆத்மா, இந்த உயிர், இந்த உடல். மண்ணிலிருந்து தானே நம்மளாம் வந்திருக்கோம் இல்லையா? திருப்பி போகிறது மண்ணுக்கு தானே போகிறோம். மண்ணோட மண்ணாக மாறிடுறோமே. படுக்க வச்ச மாதிரியே இல்லையே, எல்லாம் வந்து எல்லாம் கரைஞ்சி போயிடுதே. எலும்பு தான் பாக்கி இருக்குது. அதுவும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே தூக்கி எடுத்து வெளியே வீசிடுறாங்க. திருப்பி அதே இடத்துல வேறு ஒருத்தரை புதைச்சிடுறாங்க. இப்போ புதைக்கிறதுக்கு கூட இடம் பத்தலை, டிமாண்டாக இருக்குது எல்லா பக்கமும். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு இருக்குது. இறந்த உடனே மாரியப்பன் இறந்த பிறகு இவரை இந்த இடத்துல புதைக்க வேண்டும் என்றால் அங்கே ஏற்கனவே புதைத்த காளியப்பனை எடுத்து வெளியே வீச வேண்டும். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு நாட்டில். யார் இடத்த வாங்கிலாம் 3 காரு சைஸ் போட்டு இவன் இங்கே தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. வேணால் அது நிறைய பேர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ்லாம் அவங்க தோட்டத்தில் புதைச்சிக்கிறாங்க. அதுவும் எத்தனை காலம்? 50 வருஷம் இல்லை மீன 100 வருஷம். அதுக்கப்புறம் வேறு வேணால் காட்டை வாங்குறான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? தூக்கி போடுறான் அந்த பக்கம். எவன் எலும்போ எவன் செத்தான கருமத்தை தூக்கி போடுறானா? அதுதான். எதுவுமே நிலையில் இல்லை. இனி என்ன இடம் வாங்கி புதைச்சாலும் சரி, இடம் வாங்காமல் அனாதையான சுகாரில் கொண்டு புதைச்சாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னை என்ன பண்ணுவாங்க? எலும்பு மட்டும் இருக்கும், பாக்கிலாம் மண்ணாக மாறிடுவோம். எலும்பை தூக்கி குப்பையில் திருப்பி அந்த பக்கம் வீசிடுவானுங்க. அதை கொண்டு போய் எல்லாம் அதுக்கு வேறு எதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலைங்க. ஸோ அப்போது மனிதன் வந்து இறப்புக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது இப்போது கேள்வி. மனிதன் இறந்தப்புறம் என்ன ஆகுறான்? அது ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போது பார்ப்போம். இப்போது நம்ம வந்து பிறக்கிறோம், பல செயல்கள் செய்கிறோம், வளர்கிறோம், அதுலேயும் நல்லது கெட்டது செய்கிறோம். அப்புறம் நமக்கு ஒரு முதுமை வருது. முதுமை வந்தப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் மூச்சு விட முடியல, காற்று பிளாக் ஆகிடுது, இல்லை ஹார்ட்டை வெடிச்சிடுது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன ஆகும்? நம்ம உடல் வந்து குப்பையாக மாறிடுது. அப்போது உடல்லேருந்து ஆன்மா பிரிஞ்சு வெளியே வந்துடுது. அப்போ அந்த உயிரும் வெளியே போயிடுது. உயிரெலாம் என்ன மக்கி போயிடும். உயிர்னா வரணும்ல, காற்று தான். அந்த காற்று உள்ளுக்குள்ளே போகாது. அந்த அளவுக்கு எல்லாம் கிருமிகள் உள்ள. இப்போவே உடம்பு பூரா கிருமி தான் இருக்குது. கிருமி சாப்பிட்ற எச்சத்தை தான் நாம் கழிவாக வெளியே அனுப்புகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயிற்றுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அத்தனை பூச்சி நின்றுட்டு இருக்கும். அப்படி நம்ம சாப்பிட்ற உணவு பூரா எது சாப்பிடுது? அது சாப்பிடுது. அது சாப்பிட்டு கூழாக்கி உள்ளே இறக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம குடல் உறிஞ்சி சாப்பிட்டு நமக்கு நம்மளை வந்து செயல்படுத்த வைக்குது. ரத்தம் உருவாக்குது. எல்லாம் இது நம்ம டேரெக்டாக பண்ணுறதில்ல. எதுவும் நமக்குள்ளே நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. மனுஷனே வந்து ஒரு குப்பமேடு தான். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வாயுக்களும் வெளியேறுகிறது. அப்படி தானே? உயிர் போனால் எங்கே போகுது? காத்தோட காத்தா போகுதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையை எழுதிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கடலோரிடம் போய் சேர்ந்தார், சிவனடி சேர்ந்தார். யார் அந்த சிவன்? எது காற்று? எங்கே? இப்போ பதில் இருந்துச்சா உங்களுக்கு? மனுஷன் தன்னை காற்றுல கரைக்க முடியும் தெரியுமா? இதுதானே ஈஸியான விடை. இறந்த பிறகு இது நடக்கும், தன்னை போல் நடக்கும் அது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சில ஞானிகள் தன்னை காற்றிலே மறைத்துக் கொள்வார்கள். உதாரணத்துக்கு நம்ம வள்ளலார் எடுத்துக்கலாம். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் சுவாமிகள் காற்றிலே தான் கரைந்தார்.
ரூம்குள்ளே போய் கதை சாத்திட்டு உட்காந்துட்டார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தவறான அவங்க தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணல, ஒன்றும் பண்ணல. ரூமை திறந்து பார்த்தா ஐயா சாமியை காணோம். எங்கே போயிட்டார்? யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, இல்லை அங்கே ஏதாவது பிளாக் ஹோல் வந்து அது வழியாக எங்கேயோ வேறு ஒரு கிரகத்துக்கு போயிட்டாரா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. வள்ளலார் என்ன பண்ணார் தெரியாது யாருக்கும். கேட்டால் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியுங்க. அவர் அங்கே இருந்ததுக்கு உண்டான எந்த விதமான அடையாளமும் இல்லை. அவர் தீ வைத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? சாம்பல் அங்கே இருக்கும், இல்லை. அது ஹேங் பண்ணிட்டார், தூக்கு போட்டார்னா அவருக்கு உடல் இருக்கும், அதுவும் இல்லை. மர்மம் அவர்கள் கொல்லப்பட்டாரா? இல்லை, காணோம். அப்போ என்ன தான் சொல்ல முடியும்? காத்தோட காத்தா போயிட்டார். அப்படி தான், அதுதான் கான்செப்ட். அப்போ வந்து அந்த என்கொயரி ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டு ஒன்றும் தெரியல. இப்போது ஏதோ ஒரு படத்தில் வடிவில் சொல்கிற மாதிரி, ஐயோ என் கிணத்தை காணாமல் போய் ரிப்போர்ட் பண்ணுவான். வந்து பார்த்தா எங்கேயா கிணறு? என் கிணத்தை கிணறு இங்கே இருந்ததுமா. கிணறு இருந்தது யாருக்கு தெரியும்? அவன் சொல்கிற நம்பி தானே அவன் போலீஸ்கார் வந்து கேட்குறான். அப்படி அது மாதிரி சில விஷயங்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டும் இருக்குது, நம்பிக்கைக்குள்ளேயும் இருக்குது. இதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கான்செப்ட் வாதமும் பண்ணலாம், விதண்டாவாதமும் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேலே ஒத்துக்கவும் செய்யலாம். அது அவங்க மனோபக்குவத்தை பொறுத்து இருக்குது. அப்போது காட்டிலே கரைந்து விட்டார், இதுதான் உண்மை. அது எப்படி சாமி முடியும்? சொல்கிறேன். டோட்டலாக நான் வந்து கையை இப்படிலாம் விரித்து காமிக்க முடியாது. காமிச்சேன்னா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். என்ன இப்படி டைட்டாக மூடி இருக்கிறது கொஞ்சம் இப்படி காமிச்சிட்டு மூடிடுவேன். திறந்துட்டேன்னா நான் பைத்தியக்காரன். புரியுதுங்களா? அதனால் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது மனுஷனுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? மனிதனும் பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டவன். நம்மளை சுற்றியும் பஞ்சபூதம் இருக்குது. அதை நம்ம எந்த பூதத்தை நமக்குள்ளே வேணாலும் நம்ம அதை அதிகப்படுத்த முடியும். காற்று அதிகப்படுத்தலாம் இல்லையா? அப்போது நம்ம தசவாயுக்கள்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களை நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ளே போய் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அடுத்தது சீதோஷ்ண நிலை, உள்ளுக்குள்ளே வெப்பம் இருக்குது, நெருப்பு இருக்குது. நெருப்பையும் நம்ம அதிகப்படுத்துகிறோம். நெருப்பை அதிகப்படுத்தும் போது அடுத்தது என்ன ஆகும்? காற்று சொல்லிட்டேன், வாயுங்கிறது அது வாயு அதிகப்படுத்துகிறோம், நெருப்பை அதிகப்படுத்துகிறோம். அடுத்தது நீர் சக்தி இருக்குல்லையே உடம்புல, நீர் சக்தியெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆவியாக்குறோம். அப்போது இது நெருப்பும் காற்றும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்? நீர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல இருக்க நீரெல்லாம் என்ன ஆகும்? வாயுவாக மாறும். அதாவது என்ன சொல்கிறது? நீராவியாக மாறும். அப்போ நிலம், நீர், நெருப்புங்கிறது ஹீட்டு, காற்று சொல்லிட்டேன். இனி ஆகாசம்னா என்னது? நிலம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல், ரத்தம், மஜ்ஜை. ஸோ அப்போது ஆகாசம் சொல்லக்கூடிய அந்த பரவெளி, அதாவது மில்கி வே, அது நம்ம மண்டைக்கு மேலே இருக்குது இல்லையா? அது வழியாக மண்டையில் ஒரு ஓட்டை இருக்குது, தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? நம்ம குழந்தையாக பிறக்கும்போது எல்லாருக்கும் மண்டைக்குள்ளே இந்த பிரம்மரந்திரத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக தான் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்திருக்கு ஆன்மா. திருப்பி அது வழியாக வெளியே எல்லாருக்கும் போகாது, சில ஞானிகளுக்கு போகும். நல்ல புண்ணியம் பண்ணவங்களுக்கு மண்டை கண் வழியாக போகலாம், இல்லை என்றால் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்தை வழியாக வெளியே போகும். அப்போது பஞ்சபூதத்தையும் நாம் ஒன்றாக குவித்தோமானால் ஒரே இடத்தில் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம குவிக்கும் பொழுது என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக நாம் உடல் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? காற்றுல கரைச்சிடலாம். தெரியாது நம்ம, ஆனால் நம்ம இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உடல் இருக்கும், காற்றோட காற்றா இருக்குமே தவிர, இந்த இதில் கோஸ்ட் மாதிரி காமிக்கிறாங்கல்ல, இந்த பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யார் கண்ணுக்கும் நாம் தெரிய மாட்டோம். இதுதான் விஷயங்க. ஆனால் எப்போ வேணுமா நம்ம திருப்பி அதை என்ன பண்ணலாம்? காற்றுலேருந்து அதை திருப்பி வந்து உருவாக்க முடியும். ஆனால் அந்த ஒரு வழியில் போயிட்டவங்க திருப்பி வந்து உடலை கொண்டு வந்து காமிச்சதாக சரித்திரம் இல்லை. எல்லோருக்கும் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? காத்தோட காத்தா போனவங்க தான் திருப்பி வந்து உடல் எடுத்து வேறு பிறவி எடுக்கலாம். ஆனால் அதே உடலாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்தளவுக்கு உடம்புக்கு கெமிக்கல் வந்து திருப்பி வந்து ஒன்று கூடி அதே உருவம் கொண்டு வர முடியாது என்பது கான்செப்ட்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக தெரியலைங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் சொல்லிக்கிறேன். அப்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் எல்லாமே மெல்ட் ஆகி காற்றோட காற்றா நம்ம மறைஞ்சிடறோம். ஆனால் நம்ம ஆன்மா மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த உயிர் நம்மளை விட்டு போயிடும். அப்போ அந்த ஆன்மா சுற்றுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறையருள், அருட்பேரருள்னு சொல்கிறோம். நல்ல ஆத்மாக்கள் நமக்கு நல்லது செய்யும். அப்போ நல்ல ஆத்மாக்களை நம்ம வழிபடும்போது நம்ம தேவையானது எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சித்தர்கள் சமாதியில் போய் உட்காந்து தியானம் பண்ணு, பெரிய பெரிய பழைய காலத்து கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த கோபுரத்துடைய அந்த சக்தி, அது இல்லாமல் கொடிக்கம்பத்தின் சக்தி, அது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே பூமிக்கு கீழே சில இடங்களில் வந்து சித்தருடைய ஜீவசமாதி அடங்கியிருக்கும். அப்போ இதெல்லாம் சேரும் பொழுது அங்கே போய் தியானம் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு நல்லதே நடக்கும் என்பது கான்செப்ட்.
சரிங்களா? அப்போது கண்டிப்பாக காற்றிலே நாம் நம்மை கரைத்து கொள்ள முடியும். ஆனால் அது இப்போது நமக்கு யாருக்கும் தேவையில்லை. இப்போ என்ன நம்ம எதுக்கு அது பண்ணணும்? வேண்டியதில்லையே. நமக்கு ஒரு நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலை கண்டிப்பாக தீக்கிரை ஆக்குவாங்க, இல்லை பூமியில் புதைக்க போகிறாங்க இல்லையா? அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். காற்றில் நம்ம கரைச்சி நேரத்தை பார்க்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. சரியா? முடியும். இது ஒரு ஏன்னா காற்று உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அதை கூட அது மிங்கிள் ஆகிறதுக்கு ஈஸியாக முடியுங்கிறது தான் கான்செப்ட். ஆகவே இதுதான் இதோடைய முடிவு என்று சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.